ஒரு சிறந்த சுற்றுலா தலமா அமைகிற இந்த கீழணைக்கு தான் இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்க போறோம். உண்மையாவே ஊட்டி கொடைக்கானல் வந்த ஃபீல் தான் உண்மையிலேயே இருந்துச்சு. ஸோ இந்த 2வது பாலத்துக்கு கீழ் பகுதியில் 150க்கும் மேற்பட்ட முதலைகள் இருக்கு. ஸோ இதனால இன்னும் மக்கள் இங்கே அச்சத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம கண்ணில் ஒரு 8 முதல்ல தான் மாட்டுச்சு. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபைசல் ப்ரொடக்ஷன் யூடியூப் சேனல். நான் ஃபைசல். நம்ம நீங்க எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அணக்கரைங்கிற ஒரு தீவுல இருக்கும். இந்த தீவு பாத்தீங்கன்னா கும்பகோணத்துல இருந்து 21 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஸோ இந்த தீவை பத்தி யாருமே அவ்வளவா பிரபலப்படுத்தல, யாருக்குமே தெரியல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாவே அந்த தீவை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இடங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிப்பை பார்த்துட்டு வந்துருங்க. காவிரி நீரானது திருச்சி முக்கொம்பில் அமைந்திருக்கக்கூடிய மேலணையில் 2ஆக பிரிகிறது. ஒன்று கொள்ளிடம் ஆறாக, மற்றொன்று புது காவிரி ஆறாக பிரிகிறது. அதிலிருந்து வரும் கொள்ளிடம் ஆறு நம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய அணக்கரை கீழணைக்கு வந்து சேர்கிறது. இந்த அணக்கரை தீவானது தன்னுடைய 2 பக்கத்திலும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் கொண்ட பாலத்தினால் இணைக்கப்பட்டுள்ளது. காவிரியாரும் கொள்ளிடமாறும் கடலில் வீணாக கலக்கக்கூடாது என்ற நோக்கத்திற்காக கட்டப்பட்டதுதான் இந்த மேலணையும் கீழணையும். இதை கட்டியவர் பிரிட்டிஷ் பொறியாளர் சர் ஆர்தர் காட்டன். இவர் இந்தியாவின் நீர்ப்பாசன தந்தை என போற்றப்படுகிறார். இவருக்கு மேலணையில் ஒரு சிலையும் உள்ளது. டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த சுற்றுலா தலமா அமைகிற இந்த கீழணைக்கு தான் இன்னைக்கு ஃபுல்லாவே இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அணக்கரை பாலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு வழி பாதை மட்டும்தான் இருக்குது. அணக்கரையில் இருக்கிற 2 பாலத்துலேயுமே ஸ்டார்டிங்லையும் சரி எண்டிங்லையும் சரி போலீஸ் வந்து நிற்பாங்க. அவங்க இந்த சைடு உள்ள வாகனங்கள் எல்லாமே போனதுக்கு அப்புறம் தான் அந்த சைடு உள்ள வாகனங்கள் எல்லாத்தையுமே உள்ளே அனுப்புவாங்க. அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம முதல் பாலத்தை வந்து போக போகிறோம். சரி வாங்க போகலாம். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா முதல் பாலத்தில் போயிட்டு இருக்கோம். கேமரா கொஞ்சம் ஆடிடுச்சு, ஏன்னா வேகமாக போனதுனால ஆடிடுச்சு. ஸோ வேகமாக போகலன்னா வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக போயிடும். ஸோ அதனால தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அணக்கரை பாலத்தை பொறுத்த வரைக்கும் 2 சைடும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் பாலம் இருக்குது. ஸோ பாலமே எவ்வளோ தூரம் இருக்குன்னா அப்போது ஆறு எவ்வளோ அகலத்தில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க.
வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த ரைட் சைடு வியூ பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இந்த தண்ணீர்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா அந்த சைடு எப்போ ஃபில் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் இந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க. அது வரைக்கும் ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம முதல் பாலத்தோட லெஃப்ட் சைடு வியூ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அடுத்து இந்த முதல் பாலத்தோட எண்டிங்கில் ஒரு பெரிய பார்க் ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பார்க்குக்கு தான் போக போகிறோம். இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் நான் சொன்ன அந்த பார்க்கு. இப்போது இது உள்ள தான் போக போகிறோம். வாங்க போகலாம். நம்ம பார்க்குள்ள வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே பச்சை பசேல்னு தான் இருந்துச்சு. ஸோ எனக்கே ஒரு நிமிஷம் டவுட் வந்துடுச்சு, இது நம்ம டெல்டா மாவட்டமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு உண்மையாகவே ஊட்டி கொடைக்கானல் வந்த ஃபீல் தான் உண்மையிலேயே இருந்துச்சு. ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஒன்று ரொம்பவே பழசாக போயிடுச்சு. யாருமே இதை வந்து புதுப்பிக்காமல் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ புதுப்பிக்காமல் விட்டது ரொம்பவே ஒரு பெரிய தப்பாக போயிடுச்சு. இல்லைனா இங்கே மக்களோட வரவேற்பு ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். முக்கொம்பு மேலணையில் உள்ள சுற்றுலாத்தலம் மாதிரி நம்மளோட கீழணையில் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த இடம்லாம் நல்லா தான் இருந்திருக்கு. அடுத்து இது உள்ளே போனீங்கன்னா ஒரு கார்டன் ஒன்று இருக்குது. அது உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸு, அப்புறம் நிறைய கலர்ஃபுல்லான செடிகள்லாம் இருக்குது. ஸோ உள்ளே போனால் ஃபோட்டோ ஷூட் எடுக்காமல் வெளியில் வரவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு இடம் தான் அந்த ஒரு இடம். ஸோ ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. இப்போது கொரோனா காரணத்தினால இந்த இடத்த பூட்டி வச்சுருக்காங்க. இந்த பார்க்லேருந்து அணக்கரை பாலத்தை இங்கேருந்து ஃபுல் வியூவாக பார்க்க முடியுது. இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, கரிகாலன் இல்லம்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அரசு அதிகாரிகள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா திட்ட இல்லம்னு ஒன்று இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் எல்லாருமே வந்து இங்கே வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க. அதுக்கான இடம் தான் இது. இப்போ நம்ம அணக்கரையோட 2வது பாலத்தில் போயிட்டு இருக்கோம். இந்த 2வது பாலம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமான ஒரு பாலம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2வது பாலத்துக்கு கீழ்ப்பகுதியில் 150க்கும் மேற்பட்ட முதலைகள் இருக்குது. ஸோ இதனால் இன்னும் மக்கள் இங்கே அச்சத்தோடு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம அந்த முதலைகளை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 2வது பாலத்தோட லெஃப்ட் சைடு வியூ தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பாலத்துக்குள்ள அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும். இந்த சைடு எப்போ ஃபில் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் அந்த சைடு ஓப்பன் பண்ணுவாங்க. இல்லைனா இங்கே உள்ள கிராமத்தெல்லாம் போய் இது தண்ணி உள்ளே புகுந்துடும். அதனால் இதை ஓப்பன் பண்ண மாட்டாங்க. இது வந்து 2வது பாலத்தோட ரைட் சைடு வியூ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா முதலைகள் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இந்த முதலைகளை வீடியோ எடுக்கணும்னு வந்தோம். அந்த முதலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஓடி போயிடுச்சு பயந்துக்கிட்டு. ஸோ அதனால் வந்து நாங்கள் பிரிட்ஜ் மேலேருந்து எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். இந்த முதலையை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இங்கே உள்ள நடைபாதையை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முதலை வந்து நல்லாவே தெரியுது. ஸோ வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா காலை 6 மணிக்கே வந்துட்டோம். ஆனால் எங்கள் நேரம் பார்த்து அங்கே உள்ள மீனவர்கள் எல்லாமே இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பயந்துக்கிட்டு எந்த முதலையுமே வந்து வெளியில் வரல. எங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றமாக போயிடுச்சு. ஸோ நாங்கள் விடுவோமா, மறுபடியும் ஒரு மணி நேரம் கழித்து வந்தோம். மற்ற நேரத்துலலாம் அந்த முதலைகளை வந்து மேலே வந்து படுத்துருக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் நேரம்னு பார்த்து அந்த வியூ சரியாக தெரியல. இப்போதைக்கு நம்ம கண்ணில் ஒரு 8 முதல்ல தான் மாட்டிச்சு. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதை வேரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்ல வியூ இருக்கும். கிட்ட போய் எடுத்தால் தான் முதல்ல ஓடிடுது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் நடந்து போயிட்டுருக்காப்புல. எப்படி தான் பயம் இல்லாமல் போகிறாங்க.
இந்த பக்கம் என்னன்னா ஒரு பையன் நடந்து போயிட்டுருக்கான், அந்த பக்கம் என்னன்னா மீனவர்கள் எல்லாருமே மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த முதலையை மதிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ வந்து இன்னும் இந்த மக்கள் வந்து அச்சத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இது நிறைய பேரை வந்து கொன்றிருக்கு. ஸோ வந்து வெள்ளப்பெருக்கெலாம் வந்தால் இந்த முதலைகள் எல்லாமே ஊருக்குள்ளே ஓடி வந்துடுமா. ஸோ அதெல்லாம் நினைக்கிறப்ப கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இந்த வீடியோ இன்னும் முடியல. இதோட கண்டினியூஸாக அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற மீன்பிடி தொழில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை பற்றியும் அதுக்கப்புறம் இந்த தீவோட இறுதி முனைக்கு நம்ம போக போகிறோம். அதாவது இந்த 2 ஆறும் சேர்ற ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. நான் பேசுகிறேன்.